இப்போது நான் வந்து பிரபலம் ஆகணும் சார், யூடியூப்பில் கண்டதை பேசி பிரபலியம் ஆகணும். இல்லை நீங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, திடீர்னு பிரபலியம் ஆவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு பிரபலியமாக இருக்க முடியுமா? கலைஞர் இருந்தார்ல, அவங்க வீடு வடமேற்கு, வடக்கு தெருக்குத்து பார்வை. ஓகே, அரசியலுக்கும் அரசியலில் 50 ஆண்டு காலம் தவிர்க்க முடியாத தலைப்பு செய்தி இல்லை அவரு. ஆனால் வாஸ்துவே நம்பாதவரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ஏன் நம்பலை? நம்பாதவரா வந்து ராமானுஜரை பற்றி எதுனா மிகப்பெரிய டேலண்டட் பர்சன் சார். அவரை மாதிரி ஒரு ஜீனியஸ்லாம் அந்த உலகத்தில் கிடையாது. இப்போ அவர் டேலண்ட்டை தாண்டி ஒரு வீடு இருக்கிற அமைப்புமே பேசுது இல்லையா? இப்போ கலைஞர் வீடு வந்து தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து ஒன்று வரும், அது தவறான தவறு. ஆனால் பணம் நிறைந்த தெருக்குத்து அது. அதனால தான் சில ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள். அதுவும் பேசும் இல்லையா? ஓகே, இப்போ வீடு இந்த மாதிரி அமைஞ்சிருந்தா அவங்க வீட்டில் 2-3 பொண்டாட்டி இருப்பாங்க. என்ன சார், தென்மேற்கு ஒரு வீடு, தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து சார். நான் ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. தென்மேற்கு தெற்கு தெருக்குத்தா இருந்தா அந்த பெண் வந்து சில தவறான விஷயங்களை ஈடுபடுவாங்க. தென்மேற்கு மேற்கு தெருக்குத்தாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தவறு பண்ணுவாங்க. யாருன்னா ஒருத்தராவது அரசியல்ல நின்று தேர்தலில் நின்று தோத்து இருக்கணும்.